வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது ரசம் வைக்க போகலாம். அடுப்பில் வந்து வடை சட்டி வச்சாச்சுங்க. இது ரொம்ப பழைய காலத்து வடை சட்டிங்க, எங்கள் அத்தையோடதுங்க. நல்லா தான் இருக்குங்க. இது அவங்க காற்றுங்களா, அதனால கொஞ்சம் அடுப்பு ஸ்லோவாக எரிஞ்சிட்ருக்குதுங்க. ஏன்னா பூரா பார்த்திங்கன்னா வெளியில் இப்படி இருக்குங்களா, இதுதாங்க எங்கள் வீடு. அதனால தாங்க இப்போது சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றலாமுங்க ரசத்துக்கு. இது தேவையான அளவுங்க நம்ம பார்த்துக்குங்க. நீங்களே அரைக்கரண்டி ஊற்றிட்டு என்ன காயுதோ இல்லையாங்க கடுகு போட்டுறணுங்க. எங்கள் ஊரில் இப்படி தான் சமைப்பாங்க நாங்கள். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சமைப்பீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்தது ஃப்ரெஷ்ஷான கருகாப்பில்லுங்க. கடுகு நல்லா பொரியுது. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமுங்க படப்படன்னு சத்தம் கேட்குதுங்களா. அது நல்லா வெடிச்சு கீழே மேலே போட்டுங்க. இன்னொரு குழம்பு தூக்கி ஊற்றிருப்பாங்க. இப்போ வந்து ரசத்துக்கு வந்து நாங்கள் எல்லாம் கரைச்சிட்டோம். புளி, தக்காளி, பூண்டு, சீரகம், மிளகு, கருகாப்பில், ரசப்பொடி. ஏன்னா இது வந்து நான் வீடியோ மட்டும்தான் எடுக்கிறேங்க. எல்லாம் வந்து எங்கள் குழந்தையாவே செய்கிறேன் அப்படிங்க. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருக்குங்க. வேணா நீங்களும் வந்து ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர் தாராபுரங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.